வணக்கம். tnpsc beginners academy இருந்து நான் உங்கள் சகோதரி ஜெயதீபா சதீந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, என்னோடய ஸ்டடி ரூம் வந்து எப்படி இருக்கும், ஸ்டடி டேபிள், அப்புறம் என்னோடய புக்ஸ் எல்லாம் வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இதுதான் என்னோடய ஸ்டடி டேபிள். ஓகேங்களா? இந்த ஸ்டடி டேபிள் என்ன இருக்குன்னா, நான் என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறேனோ அந்த சப்ஜெக்ட் ப்ளஸ் அப்புறம் அந்த வீக்கான நான் பிளான் போட்டு வச்சுருப்பேன். இந்த வீக்கில் வந்து இந்த லெசன்ஸ் எல்லாம் படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருக்கிறதெல்லாம் இந்த பேப்பரில் வந்து எழுதி வச்சுருப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எப்போ படித்தாலுமே எப்போயுமே என் டேபிளில் வந்து சிலபஸ் பிரிண்ட் அவுட் வந்து கண்டிப்பாக எப்போயுமே நான் வச்சுருப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுதான் என்னோடய ஸ்டடி டேபிள். இதில் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் நான் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறேன்னா அந்த சப்ஜெக்டோட புக்கு ப்ளஸ் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருப்பேன்ல அந்த நோட்ஸு, அந்த நோட் புக்கு நான் பக்கத்தில் வச்சுருப்பேன். சிலபஸ் வந்து மறக்காமல் பக்கத்துலேயே வச்சுருந்துருப்பேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து சில புக்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட இருக்காது. அந்த இல்லாத புக்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, கீழே இருக்க பாருங்கள் என்னோடய லேப்டாப்பில் வந்து நான் அந்த புக்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இருங்க ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன். லேப்டாப் தெரியுதுங்களா? இது என் பையன் ஃபோட்டோ. இதில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ். ஓகேங்களா? இந்த இங்கிலீஷ் மீடியம் புக்ஸில் வந்து எனக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். 6th to 12th அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் நியூ புக்ஸு. ஓகேங்களா? அந்த இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதில் லெசன்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நோட்ஸ் எடுத்து படிப்பேன். ஓகேங்களா? அப்புறம் என் லேப்டாப்பில் வேறு என்னென்ன இருக்குன்னா, நியூ புக்ஸ் இருக்குங்களா, இங்கிலீஷ் மீடியமுக்கு தேவையான புக்ஸ் இருக்குது. அப்புறம் டெலகிராமில் வந்து சில குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஓகேங்களா? அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இது பண்ணியிருக்கேன். இதோ டெலகிராம் கொஷின் பேப்பர்ஸ் அது. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ், அதாவது சில சேனலில் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இது நான் வந்து மோஸ்ட்லி சுரேஷ் ஐஎஸ் அகாடமி அந்த நோட்ஸை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா? அந்த நோட்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அதாவது இந்த பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த வீடியோஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? விஜயநகரம் பாமணி அந்த வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதிலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ப்ளஸ் புக்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து படிப்பேன். அப்புறம் திருக்குறள் வந்து திருக்குறள் புக்ஸு, தமிழ் புக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் திருக்குறள் படிக்கிறதுக்காண்டி. அதே மாதிரி பாலிட்டி ரிலேட்டடு. அப்புறம் இதெல்லாம் என்னோடய பர்சனல் இது. அப்புறம் நம்ம எப்படி டைம் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காண்டி ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுருந்துருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் என்னோடய லேப்டாப்பில் வந்து நான் படிக்கிறது. ஓகேங்களா? அப்புறம் இது வந்து என்னோடய பீரோ. அதை செவுத்தில் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில். அதனால் எங்கள் பீரோவில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும், ஒரு சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஹார்ஸ் படிக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் அதை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு வந்து அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரிங்களா? நம்ம விஷுவல் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடாக எனக்கு கொஞ்சம் பிலீஃப் இருக்கிறதுனால எனக்கு வந்து முனிசிபல் கமிஷனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அதை வந்து ஒரு சார்ட்டில் எழுதி என்னோடய பீரோவில் ஒட்டியிருக்கேன். நான் டெய்லியும் அதை உட்காந்து பார்ப்பேன். அது பார்த்தேன்னா எனக்கு வந்து ஒரு ஹோப் கிடைக்கும், கண்டிப்பாக நம்ம ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி. இது ரெண்டும் தான் சார்ட்டாக என்னோடய வீட்டில் வந்து நான் வச்சுருக்கிறது. இப்போ என்னோடய புக் கபோர்ட் பார்ப்போம். ஓகேங்களா? இதுதான் என்னோடய புக் அரேஞ்ச்மெண்ட், நோட் புக் அரேஞ்ச்மெண்ட் கபோர்டு. ஓகேங்களா? இது வந்து என்னென்னா ட்ரெஸ் கபோர்டு தான். கடைசி கீழே இருக்கிற கபோர்ட் மட்டும் நான் புக்குக்காண்டி நான் தனியாக செப்ரேட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? இது என்னென்னா, நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன்ல, அதோட நோட் இது. ஓகேங்களா? இதுலேயே நான் எழுதி வச்சுருப்பேன் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், என்னென்ன சப்ஜெக்டோட நோட் இது அப்படின்னு சொல்லி இந்த இதுலேயே நான் எழுதி வச்சுருப்பேன். ப்ளஸ் இது வந்து நம்ம புக்ஸ் எல்லாம் வாங்குவோம், பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள்,
ஆப்டிடியூட் புக்கு, ஆப்டிடியூடு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு, குரூப் 2, அப்புறம் இது மாஸ்டர் பிளாஸ்டர் புக்கு, சுறா புக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல, அந்த புக்ஸ் எல்லாம் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்கூல் புக்ஸ், ஓகேங்களா. இப்போ ஓல்டு புக்ஸும் இருக்கும், அப்புறம் நியூ புக்ஸ் எல்லாம் இதில் இந்த இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. இது எல்லாமே ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான புக்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான நோட் புக்கு, இது நோட்ஸு, இது புக்ஸு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, ட்ரெஸ் வாங்குவோம்ல, ட்ரெஸ் வாங்குகிற அந்த அட்டைப்பெட்டி தான். இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து சும்மா பேப்பர்ஸ் மட்டும் இருக்கும், நார்மல் பேப்பர், ஒயிட் ஷீட்டு. ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும், ஏதாவது ஹிண்ட் மாதிரி எழுதி வைக்கணும்னா இதில் வச்சுருப்பேன். இது வந்து பிரிண்ட் அவுட் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு 3-4 அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், அந்த கொஷின் பேப்பர்ஸு ப்ளஸ் சிலபஸ், எக்ஸ்ட்ரா சிலபஸ், அது பிரிண்ட் அவுட் இதில் இருக்குது. அப்புறம் நிறையா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு, அப்புறம் இங்கிலீஷ் ரிலேட்டட் கொஷின் பேப்பர், ஜென்ரல் இங்கிலீஷ், அதாவது குரூப் 4க்கு அந்த ரிலேட்டட் கொஷின் பேப்பர்ஸ்லாம் இதில் இருக்கும், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.